தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஓரினச் சேர்க்கை வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. மத்திய அரசு மறுசீராய்வு மனு தாக்கல். தேவ்யானி மீதான வழக்கு வாபஸ் கிடையாது. மன்னிப்பு கேட்கவும் அமெரிக்கா மறுப்பு. பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி கிடையாது. மோடி தொடர்பான கருத்து குறித்து கருணாநிதி விளக்கம். விரிவான செய்திகள். ஓரினச் சேர்க்கை சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதற்கு எதிராக மத்திய அரசின் சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்று இந்திய தண்டனை சட்டத்தின் 377வது பிரிவு கூறுகிறது. 2009ஆம் ஆண்டில் இந்த பிரிவை நீக்கிய டெல்லி உயர்நீதிமன்றம் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுவது குற்றமல்ல என்று தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஓரினச் சேர்க்கை கொள்வது 377வது பிரிவின் கீழ் கிரிமினல் குற்றம்தான் என்று கடந்த 11ஆம் தேதி தீர்ப்பளித்து டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவையும் ரத்து செய்தது. ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்க இந்திய தண்டனை சட்டத்தின் 377வது பிரிவு வழிவகுக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் விமர்சனத்தை சந்தித்தது. காங்கிரஸ் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல் ஆகியோரும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்தனர். தனிப்பட்ட நபர்களின் வாழ்வுரிமை நிலைநிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். இந்நிலையில் ஓரினச் சேர்க்கை குற்றம் என்ற தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசின் சார்பில் வெள்ளியன்று உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மறுசீராய்வு மனு மீதான விசாரணையை நீதிமன்ற அறையில் நடத்த வேண்டும் எனவும் மனுவில் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்த தகவலை டெல்லியில் தெரிவித்த மத்திய சட்ட அமைச்சர் கபில் சிபல், தனிப்பட்ட நபர்களின் விருப்பங்கள் பாதுகாக்கப்படும் என்று தான் நம்புவதாக கூறினார். இந்திய துணை பெண் தூதர் தேவ்யானி மீதான வழக்கை வாபஸ் பெற முடியாது என்றும் இப்பிரச்சினையில் மன்னிப்பு கேட்கும் எண்ணமும் இல்லை என்றும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதரகத்தில் துணை தூதராக பணியாற்றி வந்த தேவ்யானி கோப்ராஹடே மீது பணிப்பெண்ணுக்கு குறைந்த ஊதியம் வழங்கியது, விசா மோசடி போன்ற பிரிவுகளில் அமெரிக்க போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேவ்யானியை கைது செய்த அமெரிக்க போலீசார் கைவிலங்கிட்டும் உடைகளை களைந்து சோதனையிட்டும் அவமானப்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் கிளம்பியுள்ளன. அதற்காக அமெரிக்கா மன்னிப்பு கேட்பதுடன் தேவ்யானி மீதான வழக்கு நடவடிக்கைகளையும் திரும்ப பெற வேண்டும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் வலியுறுத்தினார். இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேரி ஹர்ப் வாஷிங்டனில் கூறுகையில், தேவ்யானி மீதான குற்றச்சாட்டுகள் மிகவும் கடுமையானவை என்பதால் அவர் மீதான வழக்கை திரும்ப பெற மாட்டோம் என்றார். போலீஸ் காவலில் தேவ்யானியை அவமதித்ததாக கூறப்படும் விவகாரத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டோம் என்றும், குற்றச்சாட்டுகளிலிருந்து எந்த நாட்டு பிரஜையாக இருந்தாலும் விலக்கு அளிக்க முடியாது என்றும் மேரி ஹர்ப் உறுதிபட கூறினார். துணை தூதர் தேவ்யானிக்கு கூடுதல் சட்ட பாதுகாப்பு அளிக்கும் வகையில் ஐநா தலைமையகத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணிமாறுதல் செய்யப்பட்டது குறித்த கேள்விக்கு, அதுபோன்ற சட்ட பாதுகாப்பு தேவ்யானிக்கு பொருந்தாது என்றும், முன் தேதியிட்டு சட்ட பாதுகாப்பு வழங்கப்படாது என்றும் மேரி ஹர்ப் கூறினார். பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி கிடையாது என்று திமுக தலைவர் கருணாநிதி தெளிவுபடுத்தியுள்ளார். வெள்ளியன்று திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்ட ஓர் அறிக்கையில், கட்சியின் பொதுக்குழுவில் தீர்மானங்களை நிறைவேற்றிவிட்டு காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி கிடையாது என்று வெளிப்படையாக பேசிய நிலையில், ஒரு கட்சிக்கு ஆதரவாக தான் பேசியதாக செய்தி வருவது வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த கருணாநிதி, ஏற்கனவே திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுடன் சேர்ந்து லோக்சபா தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும், இந்த அணியில் தேமுதிக இடம்பெறுமா என்பது தெரியாது என்றும் கூறினார். காங்கிரஸ் கட்சியுடனும் பிஜேபியுடனும் இதற்குள்ள உடன்பாடுகள், முரண்பாடுகள் எங்களை பற்றியெல்லாம் தெளிவாக பேசி பொதுக்குழுவிலே ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அந்த தீர்மானத்தின்படிதான் கழகத்தில் இருக்கிற பொதுக்குழு உறுப்பினரானாலும் கழகத்துடைய தலைவரானாலும் நடந்து கொள்வோம். டெல்லி பத்திரிகைகள் உட்பட சில பத்திரிகைகள் அப்படி தவறாக புரிந்து கொள்ளும்படி செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே எங்களுக்குள்ள தோழமை கட்சிகள் இருக்கின்றன, அவர்களோடு சேர்ந்து பெற்றுள்ளோம். தெரியல. டெல்லியில் வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சிக்கு பாராட்டு தெரிவித்த கருணாநிதி, தமிழகத்தில் 3வது அணிக்கான நிலை எப்படி உருவாகிறது என்பதை திமுக உன்னிப்பாக கவனிப்பதாகவும் தெரிவித்தார்.
லோக்சபா தேர்தல் கூட்டணி, உட்கட்சி தேர்தல் உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை எடுக்கும் விதமாக பிப்ரவரி 15, 16 தேதிகளில் திருச்சியில் மாநில மாநாடு நடக்கும் என்று திமுக தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளார். திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனின் 92வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் சென்னை தங்கசாலையில் வியாழக்கிழமையன்று இரவு நடந்தது. திமுக பொருளாளர் ஸ்டாலின், முன்னாள் அமைச்சர்கள் துரைமுருகன், ரகுமான்கான் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். இக்கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, திமுக பொதுக்குழு தனக்கும் அன்பழகனுக்கும் வழங்கிய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய மாட்டோம் என்றும், பிப்ரவரி மாதம் 15, 16 தேதிகளில் திருச்சியில் நடக்கும் திமுக மாநில மாநாட்டில் முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் பேசினார். இவைகளை பற்றியெல்லாம் பொதுக்குழுவிலே தீவிரமாக சிந்தித்து முடிவை எடுக்கின்ற பொறுப்பை நானும் பொதுச் செயலாளரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த முடிவை எடுப்பதற்கான அதிகாரத்தை பொதுக்குழு எனக்கும் நம்முடைய பொதுச் செயலாளருக்கு வழங்கியிருந்தாலும் கூட நாங்கள் எப்பொழுதும் அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்துகிறவர்கள் அல்ல. வருகிற பிப்ரவரி மாதம் 15, 16 தேதிகளில் திருச்சியில் மாநாட்டை நடத்துவது என்று தீர்மானித்திருக்கின்றோம். திருச்சியில் திமுக எடுத்த எந்த முடிவும் வீண் போகவில்லை என்றும், அங்கு எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில்தான் முதன்முறையாக திமுக பொதுத் தேர்தலில் போட்டியிட்டது என்றும் கருணாநிதி தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் மோடியை எதிர்க்க முடியாமல் காங்கிரஸ் கட்சி திணறுகிறது என்று மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். வெள்ளியன்று சென்னையில் பாரதிய ஜனதா மாநில அலுவலகத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு செய்தியாளர்களை சந்தித்தார். மோடி குறித்து தெரிவித்த கருத்து குறித்து விளக்கம் அளித்த திமுக தலைவர் கருணாநிதி, பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என்று கூறியிருப்பது குறித்து கேட்டபோது, கருணாநிதி அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த தலைவர் என்றும், சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பார் என நம்புவதாக தெரிவித்த வெங்கையா நாயுடு, ஜெயலலிதா பிரதமர் வேட்பாளராக முன்வைக்கப்படுவது அவரது கட்சியின் நிலைப்பாடு என்றும், ஆனால் கடந்த காலங்களில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற கட்சியால் மட்டுமே நிலையான ஆட்சியை தர முடிந்தது என்றும் கூறினார். Nothing wrong. Every party have its own ambition. They are free to have their own ambition. But forming a government at the center, you require larger support. And I am not saying this simply because of AIDMK leader or other person. The general understanding of the situation is, unless the Prime Minister has support of a maximum numbers, you cannot have a stable government. இதற்கு முன் பிரதமராக பதவி வகித்த மாநில தலைவர்கள் அப்பதவியில் நீடிக்க முடியாமல் போனது என்றும் வெங்கையா நாயுடு பட்டியலிட்டார். சிறுபான்மையினர் அதிகமுள்ள ராஜஸ்தான், மத்திய பிரதேச மாநிலங்களில் கூட மக்களால் காங்கிரஸ் கட்சி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும், நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் முடிவுகள் நாடு முழுவதும் மோடி அலை வீசுவதை வெளிப்படுத்துகிறது என்று கூறிய வெங்கையா நாயுடு, மோடியை எதிர்க்க உரிய தலைவர் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி திணறுகிறது என்றும் கூறினார். காவல்துறைக்கு களங்கம் ஏற்படும் வகையில் பள்ளி மாணவியை 5 போலீசார் 2.5 மாதங்களாக தொடர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானா, பஞ்சாப் மாநிலங்களின் தலைநகர் சண்டிகரைச் சேர்ந்த பள்ளி மாணவியின் வீட்டுக்கு அருகில் 2 மாதங்களுக்கு முன் நடந்த அடிதடி குறித்து விசாரிக்க ரோந்து பணி போலீஸ்காரர் அக்ஷய் என்பவர் வந்துள்ளார். அப்போது மாணவியுடன் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்ட அக்ஷய் மாணவியை வெளியில் அழைத்துச் சென்றார். அக்ஷயுடன் பணியாற்றும் சுனில், ஜக்தர், ஹிம்மத் சிங் உள்ளிட்ட 5 போலீசார் அந்த மாணவியை மிரட்டி தங்களது காம இச்சைக்கு பயன்படுத்திக் கொண்டனர். 2.5 மாதங்களாக நடந்த பாலியல் கொடுமையை தாங்க முடியாமல் தற்கொலை செய்ய மாணவி முயன்ற போதுதான் விவகாரம் அம்பலமானது. மாணவிக்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் கற்பழிப்பு உறுதியானதும் அவரது புகாரின் அடிப்படையில் சண்டிகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அக்ஷய், சுனிலை கைது செய்தனர். மற்ற 3 போலீசார் தலைமறைவாகிவிட்டனர். கைது செய்யப்பட்ட போலீஸ்காரர்கள் அக்ஷய், சுனில் இருவரும் விசாரணைக்காக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்ட போது மாணவியின் உறவினர்கள் ஆவேசத்துடன் சரமாரியாக அடித்து உதைத்தனர். இந்த சம்பவம் மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதை அடுத்து சம்பந்தப்பட்ட போலீசார் அனைவரையும் சண்டிகர் காவல்துறை சஸ்பெண்ட் செய்துள்ளது.
கோமாரி நோயால் பலியான கால்நடைகளுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று மதுரை மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் கலெக்டர் சுப்பிரமணியன் தலைமையில் வெள்ளிக்கிழமையன்று நடந்தது. கூட்டத்தில் மதுரை மாவட்டம் திருமங்கலம், பேரையூர், மேலூர், உசிலம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் கோமாரி நோயால் பாதிக்கப்பட்டு 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் இறந்துள்ளதாகவும் அதற்குரிய நிவாரண தொகையை வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தினர். கோமாரி நோயினால மதுரை மாவட்டத்தில் எல்லா ஊர்களையும் மாடுகள் இறந்துகிட்டு இருக்கு. பால் மாடு மாதிரி இறந்துகிட்டு இருக்கு. அந்த நோயினால பாலும் குறைஞ்சிருக்கு. ஆனா இவர் அதிகாரிகள் இந்த கோமாரி நோய் இல்லைன்னு பொய்யா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வேற நோயினால இறந்து வச்சு இது பொய்ன்னு சொல்லி அவர் சர்டிஃபிகேட் பண்ணவும் மறுக்கிறாங்க. இந்த அரசு அந்த நிவாரணத்தை உடனே வழங்குறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது சம்பந்தமாக இன்னும் குறிப்பிட்ட, அதாவது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கவில்லை என்னால் தமிழ்நாடு விவசாய சங்கம், கரும்பு சாரம் சேர்ந்து நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களுடைய கோரிக்கையை அரசு நிறைவேற்றாவிட்டால் போராட்டங்கள் நடத்த இருப்பதாகவும் விவசாயிகள் கூறினர். சேலம் ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த ஷாஜகானை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்தனர். சேலம் முள்ளுவாடி பகுதியைச் சேர்ந்த ஷாஜகான் என்ற ரவுடியை ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ஜாமீனில் வெளிவந்த ஷாஜகானை வியாழனன்று இரவு சேலம் அரசு மருத்துவமனை அருகிலுள்ள மதுக்கடையின் முன்பு மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற செவ்வாய்ப்பேட்டை போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். சேலத்தில் சமீப காலமாக நடந்து வரும் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். மேலும் இதுபோன்ற சம்பவங்களில் தொடர்புடைய குற்றவாளிகளை போலீசார் கைது செய்யாதது மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 24 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,280 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,785 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 46 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 43,285 ரூபாயாக இருந்தது. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் சுண்ணாம்பு உற்பத்தி தொழில் அழிவின் விளிம்பிற்கு சென்றிருப்பதால் தொழிலாளர்கள் மாற்று தொழிலை நாடியுள்ளனர். தமிழர்களின் திருநாளான பொங்கல் பண்டிகை வந்துவிட்டால் அனைத்து வீடுகளும் புது பொலிவுடன் காட்சியளிக்கும். இந்த பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் வீடுகளை சுண்ணாம்பை பயன்படுத்தி வெள்ளை அடிப்பது வழக்கம். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி வளர வளர சுண்ணாம்பு தயாரிப்பு தொழிலும் ஓரங்கட்டப்பட்டது. கிருமி நாசினியாகவும் வீடுகளின் சுவர்களுக்கு உறுதி தன்மையை கொடுக்கும் சுண்ணாம்பு தயாரிப்பு தொழிலை இன்றும் கோவையில் ஒரு சிலர் தொடர்ந்து செய்து வருகின்றனர். சுண்ணாம்பு தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஓடைக்கல் என்ற மூலப்பொருளை கோவைக்கு அருகே உள்ள பாப்பம்பட்டி, நீலம்பூர் ஆகிய பகுதிகளிலிருந்து கொண்டு வந்து சுண்ணாம்பாக தயாரித்து வருகின்றனர். ஆனால் வண்ணமயமான பெயிண்ட்களின் வருகை தங்களுடைய தொழிலை முடக்கிவிட்டதாக தொழிலாளர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். முதல்ல நிறைய வந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு நிக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது, சாப்பிடறதுக்கு கூட நேரம் இருக்காது. நாங்க கார்த்திகை மாசம் இருந்து தை 1ஆம் தேதி வரைக்கும் நாங்க காலவாயிலேயே தான் இருந்துக்குவோம். நைட்டும் பகல் இருந்து நல்லா வியாபாரம் பண்ணுவாங்க. சிமெண்ட்டுக்கு பெயிண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் நிறைய வந்துடுச்சு இல்லைங்க. ஒயிட் சிமெண்ட்டுக்கு ஜனதா அது வந்த பிறகு எங்களுக்கு வியாபாரம் இல்லைங்க. மாறி வரும் காலத்திற்கேற்ப கட்டுமான தொழிலிலும் பல்வேறு நவீன தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் சுண்ணாம்பு ஒட்டும் தன்மை கொண்டதால் வாடிக்கையாளர்கள் அதை விரும்புவதில்லை என்று கட்டட பொறியாளர்கள் தெரிவித்தனர். மக்களும் பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் மெட்டீரியல் இம்ப்ரூவ்மெண்ட்ல போக ஆரம்பிச்சாங்க. அந்த சுண்ணாம்பு வச்சு ஒர்க் பண்றதுக்கு தயாரா இல்ல மக்கள் மனதுல. பெயிண்ட் ஈவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இப்ப மெட்டீரியல் நிறைய வந்திருக்கு மார்க்கெட்ல. அதனால ஈஸியா அப்ளை பண்ணலாங்கிற ஒரு மோட்டிவ் வந்துருச்சு. இது நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறித்தான் ஆக வேண்டிய சூழ்நிலை. சுண்ணாம்பு தயாரிப்பு தொழிலில் உள்ள இடர்பாடுகளை களைந்து அதனை நவீன காலத்திற்கேற்ப மாற்றும் நடவடிக்கையில் தொழில்நுட்பத்துறையினர் முயற்சி மேற்கொண்டால் அதனை வரவேற்போம் என்று தொழிலாளர்கள் கூறியுள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.